Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா MG ஹெக்டரோட பிளாக்ஸ்டார்ம் எடிஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். MG மோட்டார் இந்தியா அவங்களோட ஹெக்டர் காரோட பிளாக்ஸ்டார்ம் எடிஷனை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21.25 லேக்லேருந்து 22.76 லேக் வரைக்கும் போகுது. இது எல்லாமே எக்ஷோரூம் ப்ரைஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த 21.25 லேக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ்டார்ம் எடிஷனில் பெட்ரோல் இன்ஜினோட சிவிடி வேரியண்ட்டோட ப்ரைஸிங் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 22.76 லேக் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜினில் மேனுவல் வேரியண்ட்டில் உங்களுக்கு 6 சீட்டர் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிளாக்ஸ்டார்ம் எடிஷனோட எம்ஜி லைனப்பில் இந்த ஹெக்டர் கார் மாடல் பார்த்தீங்கன்னா தேர்ட் மாடல்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ்டார்ம் எடிஷனில் உங்களுக்கு எம்ஜி க்ளோஸ்டர் வந்திருக்கு, அதுக்கப்புறம் எம்ஜி ஹஸ்டர் வந்திருக்கு. இந்த ரெண்டு கார் மாடலுக்கு அப்புறம் ஹெக்டர் பார்த்தீங்கன்னா தேர்ட் மாடல் இந்த பிளாக்ஸ்டார்ம் எடிஷனில் எம்ஜி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக்ஸ்டார்ம் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ட் அவுட் இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்ஜி வந்து இந்த பிளாக்ஸ்டார்ம் எடிஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எம்ஜி ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் டாப் வேரியண்ட்டான ஷார்ட் ப்ரோ ட்ரிம்மை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக்ஸ்டார்ம் எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக்ஸ்டார்ம் எடிஷன் உங்களுக்கு 5 சீட்டர், 6 சீட்டர் அப்புறம் 7 சீட்டர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. காஸ்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது எம்ஜி ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷார்ட் ப்ரோ டிம்மை விட 25,000 அதிகமாக தான் ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ், இப்போ இந்த எம்ஜி ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் எடிஷனோட வேரியண்ட் வைஸ் ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் 1.5 லிட்டர் பெட்ரோல் சிவிடி வேரியண்ட்டோட 5 சீட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21.25 லேக்கில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் 2 லிட்டர் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு 5 சீட்டர் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21.95 லேக்கில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் 1.5 லிட்டர் பெட்ரோல் சிவிடி வேரியண்ட்டில் 7 சீட்டர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21.98 லேக்கில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் 2 லிட்டர் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 7 சீட்டர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22.55 லேக்கில் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் 2 லிட்டர் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட் 6 சீட்டர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22.76 லேக்கில் ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், இப்போ நம்ம இந்த காரோட ஃபீச்சர்ஸை ஓவராலாக பார்க்கலாம். இந்த பிளாக்ஸ்டார்ம் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பிளாக் க்ரோம் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பியானோ பிளாக் ரூஃப் ரீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மோக் கனெக்டட் எல்இடி டெய்லைட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 18 இன்ச் பிளாக் அலாய்ஸ் வித் ரெட் பிரேக் கேலிபர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஃபுட்வெல் அண்ட் ஆம்பியன்ட் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல் பிளாக் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் லெதர் சீட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்டீரியர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் ரோம் அண்ட் பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் இந்த டார்க் ரோம் அண்ட் பிளாக் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோவில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் கிரில்லில் கொடுத்துருக்காங்க, ஸ்கிட் பிளேட்ஸில் கொடுத்துருக்காங்க, டெயில்கேட் கார்னிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சைட் பாடி கிளாடிங்கில் கொடுத்துருக்காங்க, ரூஃப் ரெயில்ஸில், ஸ்மோக் எல்இடி ஹெட்லாம்ப்ஸில், அப்புறம் கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக உங்களுக்கு இந்த காரில் டிஜிட்டல் ப்ளூடூத் கீ வந்து எம்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ஜி ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 141 பிஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 215 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அடுத்த இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 168 பிஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 350 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டீசல் இன்ஜின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த டீசல் இன்ஜினில் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேபினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் 14 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வித் 8 ஸ்பீக்கர் இன்ஃபினிட்டி சவுண்ட் சிஸ்டமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் உங்களுக்கு ஆல் பிளாக் லெதர் அப்போல்ஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக்ஸ்டார்ம் பேஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்புறம் பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எம்ஜி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இந்த பிளாக்ஸ்டார்ம் எடிஷனில் பண்ணலை. கைஸ், இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்த பிளாக்ஸ்டார்ம் எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்டர் அப்புறம் ஹெக்டர் ப்ளஸ் மாடல் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது.
இதெல்லாம் ஓகேப்பா. இந்த எம்ஜி ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் எடிஷன்ல புதுசா என்ன குடுத்துருக்காங்க? அத பர்ட்டிகுலரா எங்களுக்கு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேமுக்கு தகுந்த மாரியே இந்த ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் எடிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாரி பிளாக் எக்ஸ்டீரியர் கலர் ஷேட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குரோம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன் மெட்டல் ஃபினிஷ்ல குடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, ரெட் ஹைலைட்ஸும் அங்கங்க உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் டெயில் லேம்ப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்மோக்ட் அவுட் ஃபினிஷ் வந்து குடுத்துருக்காங்க. ரெட் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விங் மிரர்ஸ், ஹெட்லாம்ப் என்க்ளோஷர் அப்புறம் பிரேக் கேலிபர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு 18 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரேல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த எம்ஜி ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் எடிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார் எடுக்கும்போது பிளாக்ஸ்டார்ம் எம்ப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபெண்டர்ஸில் டீலர்ஷிப்பில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஃபிட் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு எம்ஜி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் எடிஷனில் இன்சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் ட்ரீட்மெண்ட் வித் கன் மெட்டல் எசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்டர் கன்சோல், ஏசி வென்ட்ஸ், டோர் ட்ரிம்ஸ் அப்புறம் ஸ்டியரிங் வீலெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக்ஸ்டார்ம் எடிஷனோட ஃபீச்சர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டாப் வேரியண்ட்டான இந்த ஷார்ப் ரோட் ட்ரிம்மை பேஸ் பண்ணி தான் இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். இதில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 14 இன்ச் போர்ட்ரேட் ஓரியன்டட் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் டிரைவர்ஸ் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்இடி ப்ரொஜெக்டர், ஹெட் லேம்ப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஃபீச்சர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கீயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த எம்ஜி ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் எடிஷனோட ரைவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஹுண்டாய் அல்கசார், டாடா ஹேரியர், மகேந்திரா எக்ஸ்யூவி 700, அப்புறம் ஜீப் காம்பஸ், இந்த கார் மாடல்ஸ் எல்லாம் நம்ம இதோட ரைவல்ஸாக சொல்லலாம். கைஸ், இந்த காரோட ப்ரைஸிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எம்ஜி ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21.25 லேக்லேருந்து 22.76 லேக் வரைக்கும் போகுது. இந்த ப்ரைஸிங்குமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எம்ஜி ஹெக்டர் பிளாக்ஸ்டார்ம் எடிஷனை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் இருக்க எம்ஜி ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வேரியண்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பை ஃப்ரம் பவன்.